நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அத்தை, தண்ணி கொஞ்சம் கொடுங்க. அஸ்வின் தம்பி, நீங்க ஏன் பானிபூரி சாப்பிடல? நீங்க வாங்கிட்டு வந்து நீங்களே சாப்பிடாம இருக்கிறதா? நான் செஞ்சு கொடுக்கறேன், ஒரு நிமிஷம் இருங்க. நோ 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 நோ, நான் பானிபூரி சாப்பிட மாட்டேன். இது சின்னது தானே, சாப்பிட்டா ஒண்ணும் ஆகாது. ஒண்ணே ஒண்ணு மட்டும் நான் கொடுக்கறேன், சாப்பிடுங்க. இல்ல இல்ல, அது சாப்பிட்டா ரொம்ப காரமா இருக்கும். அதுக்கப்புறம் என்னால வாயவே திறக்க முடியாது. பரவாயில்ல, சாப்பிடுங்க தம்பி. என்கிட்ட நல்ல சூரணமெல்லாம் இருக்குது. தேவைப்பட்டா அப்புறமா கொடுக்கறேன். இல்ல, டைஜஷனுக்கு உண்டான மெடிசனா ஏற்கனவே அத்தை எனக்கு. என்ன தம்பி, என்ன பேசுறீங்க நீங்க? அதுதான் கையிலேயே ஆயுதம் இருக்குல்ல. அப்புறம் போற பார்த்து பயந்தா எப்படி? ஒண்ணே ஒண்ணு மட்டும் சாப்பிட்டு பாருங்க. அம்மா ஸ்ருதி, முதல்ல எழுந்துரு. தம்பிக்கு பானிபூரிய ஊட்டி விடு. நீ ஊட்டி விட்டா நிச்சயம் தம்பி சாப்பிடுவாரு. எழுந்துரு சீக்கிரம். பரவாயில்ல, விடுங்க அத்தை. அவர்தான் வேண்டான்னு சொல்றாரு. சாப்பிடுறேன். என்ன அஸ்வின் தம்பி, எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. பப்ளி, பப்ளி எங்க இருக்க? இந்த பொண்ணு எங்க போனா? அட, ஆல்பமா? ஓ மை காட்! இங்க இருக்கிற எல்லார விடவும் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கிறது யாரு தெரியுமா? யாருன்னு சொல்லுங்க. உண்மையை ஒத்துக்கிறதுக்கு எதுக்கு இப்படி தயங்குறீங்க? பியூட்டிஃபுல்லா இருக்கிறது நான் தானே, எல்லார விடவும் பியூட்டிஃபுல்லஸ்ட். அஜய் இந்த போட்டோக்கு கிழிஞ்ச புடவை அக்காவோட சேர்ந்துதானே போஸ் கொடுத்தான். அப்போ கிழிஞ்ச புடவையோட அக்கா மட்டும் ஏன் போட்டோல இல்ல? அடக்கடவுளே, அவ போட்டோ எடுக்கும் போதெல்லாம் பிரசன்டா தானே இருந்தா. ஆனா போட்டோல எப்படி காணாம போனா? ஃபேமிலி ட்ரீல அவ ஏறினதுக்கு அப்புறம் அவ காணாம போயிருப்பாளோ? எப்படி இது நடந்ததுன்னு எனக்கு எதுவுமே புரியலையே. மனோரமா, நீ திரும்பவும் டிடெக்டிவ் ஆக வேண்டி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஹலோ, ஹாய், பை பை. ஒருவேளை நாகின் படத்துல வர்ற மாதிரி இந்த கிழிஞ்ச புடவை அக்காவும் பூதமா இல்லைன்னா லேடிஸ் நாகமா இருக்குமோ? என்னாச்சு? என்ன பார்த்ததும் உங்க முகம் ஏன் இப்படி மாறுது? இல்ல, பானிபூரி அதிகமா சாப்பிட்டேன், அதான்.
எதுக்கு தேவையில்லாம அத்தனை பானிபூரியை சாப்பிடணும்? எனக்கு நல்லா தெரியும் எதுக்கு நீங்க பானிபூரி வாங்கிட்டு வந்தீங்கன்னு. நீங்க ஏன் சாப்பிட்டீங்கன்னு எனக்கு தெரியும். இதுதான் உங்களோட மெத்தட். சரி, நான் உங்களை மன்னிச்சு விட்டுடுறேன். எக்ஸ்கியூஸ் மீ. ஆமா, பண்ண தப்புக்கு பரிகாரம் பண்ணணும்னு நினைச்சீங்க. அதனால தானே இது எல்லாம் நீங்க. வாட்? இதெல்லாம் நான் பண்ணதுனால நான் உன்கிட்ட சாரி சொல்ல வரேன்னு நினைக்கிறியா? இதுல நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? இது எல்லாம் நீங்க மன்னிப்பு கேட்கறதுக்கு தானே பண்ணீங்க. அதுவும் உன்கிட்ட சாரி சொல்றதுக்கு எனக்கு என்ன அவசியம் இருக்கு? அது இன்னைக்கு நீங்க என்கிட்ட ரொம்ப கோவமா பேசுனீங்க. அதுக்கு நீங்க வருத்தப்பட்டு தான் Not at all. நான் அப்படி சொன்னேன்னா நீ என்ன தூண்டி விட்டதால தான் நான் அப்படி சொன்னேன். அப்புறம் நான் உன் அம்மா கிட்டையும் அத்தை கிட்டையும் சாரி சொல்லிட்டேன். ஆ, இந்த ட்ரெஸ் எல்லாம் என்னோடது. நான் என்ன சொன்னாலும் என்ன பண்ணாலும் அதுக்கு நீயா உன் மனசுல ஒரு அர்த்தத்தை கண்டுபிடிக்காத. சும்மா உட்காந்து கனவு காணாத. பகவானே கிருஷ்ணா. அட நந்தினி, வணக்கங்க. நல்லாரு நல்லாரு. வா வா உள்ள வா. வா வாங்க வாங்க. வா வா உள்ள வா. ஏ ஸ்ருதி, யாரு வந்திருக்காங்கன்னு இங்க வந்து பாரு. நீ உட்காருமா. வணக்கம் அக்கா, வாங்க. இவர் தான் எங்க வீட்டு மாப்பிள்ள. இவர் பேரு அஸ்வின். இப்ப சொல்லு, கல்யாண ஏற்பாடெல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? ஏதோ அந்த நாள் நெருங்கிக்கிட்டே இருக்கு. உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல? அடடா, வார்த்தையால சொல்ல முடியல. ரொம்ப அழகா இருக்கு. எவ்வளவு நாள் ஆயிடுச்சு தெரியுமா? விலை கம்மியா அழகா பத்திரிக்கை தேடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். உண்மையிலேயே இந்த பத்திரிக்கை பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. இன்னும் நிறைய வேலை மிச்சம் இருக்கு. தங்கம் விலை வேற ஏறிடுச்சு. உங்களுக்கு தான் தெரியும்ல, விலைவாசி எல்லாம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டே போயிட்டு இருக்கு. கல்யாணத்துக்கு தேவையான ட்ரெஸ் எடுக்கணும், அதெல்லாம் தைக்கணும். அப்புறம் இன்னும் நிறைய பொருள்லாம் வேற வாங்கணும். உங்ககிட்ட நான் என்ன சொல்லி மறைக்கிறது? பெத்தவங்களுக்கு பொண்ணோட கல்யாணம் முடியற வரைக்கும் ஒரே கவலையா தான் இருப்பாங்க. இந்த கல்யாண காட்சியெல்லாம் அவ்வளவு சுலபமா முடியற வேலை இல்லைல்ல. எப்படிதான் இதெல்லாம் சமாளிக்க போறேன்னு தெரியல. அப்புறம் உங்களால மட்டும்தான் இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியும். இப்பதானே உங்க 2 பொண்ணுக்கும் நீங்க கல்யாணத்தை முடிச்சு வச்சீங்க. எல்லாமே சரியாயிடுங்க. நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க நல்ல மனுஷங்க தானே. அவங்க ரொம்ப நல்ல ஆளுங்க தான். ஆனா எங்களுக்கு தான் ரொம்ப கவலையாவே இருக்கு. உயிரே போயிடும் போல இருக்கு. அது என்னன்னா, ரொம்ப பணக்காரங்க. அதான் மனசுல ஏதோ ஒரு பயம். தெரியாம தப்பு பண்ணிடுவோம்ன்ற பயம் இருக்கு. அக்கா, பணக்காரங்களா இருந்தா என்ன? நாமளும் அவங்கள விட குறைஞ்சவங்க இல்ல. நீங்க தேவையில்லாம கவலைப்படாதீங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கொசு அடிக்கிற ராக்கெட் எங்க போச்சு? அத்தை கிட்ட தான் இருக்கணும். சரி, அப்ப நான் கிளம்புறேன். அது என்னன்னா, பிரீத்தியோட அப்பாவோட சேர்ந்து மாப்பிள்ளைக்கு கெஸ்ட் ஹவுஸ் எல்லாம் தேட வேண்டிய வேலை இருக்கு. அது மட்டும் இல்லாம நிறைய வேலை எல்லாம் மிச்சம் இருக்கு. கெஸ்ட் ஹவுஸா? கெஸ்ட் ஹவுஸ்ல எதுக்கு அவங்க தங்கணும்? வீட்லயே தங்கலாம்ல. ஐயோ ஸ்ருதி, எங்க வீடு ஏற்கனவே ரொம்ப சின்னது. அதுல அவங்க அத்தனை பேர் எப்படி தங்க முடியும்? ஐயோ, எங்க வீட்டை நீங்க மறந்தே போயிட்டீங்களா? அவங்கள இங்க வந்து தங்க சொல்லுங்க. மிச்சம் இருக்கிற பணத்துல 2-3 நகையை வாங்கி வைங்க. அட ஆமால, ஸ்ருதி சொல்றது சரிதான். விருந்தாளிங்களை கொஞ்சம் பேர் இங்க வந்து தங்கிக்கட்டும். ஆமா, வந்து தங்கட்டும். பக்கத்து வீட்டுல இருக்கிற நாங்களே உங்களுக்கு உதவலனா அப்புறம் எப்படி? நீ என்ன கரிமா, என்ன வேணும்?
ஐயோ அண்ணி, வீட்ல மாப்பிள்ளை தங்கியிருக்காரு. இப்ப அவங்கெல்லாம் வந்து தங்குனா சரியா இருக்குமா? அட கடவுளே கிருஷ்ணா, அத பத்தி நான் யோசிக்கவே இல்லையே. இது விஷயமா மாப்பிள்ளைய சிரமப்படுத்தினா சரியா வராது. ஸ்ருதி, அந்த கொசடிக்கிற ராக்கெட் அதுவா பக்கத்து வீட்டு அங்கிள் வேணும்னு சொல்லி வாங்கிட்டு போனாரு. ஏசி ஆன் பண்ணா கொசெல்லாம் ஓடி போயிடும். அட கடவுளே கிருஷ்ணா, மாப்பிள்ளை இங்க இருக்கிற விஷயத்த நான் மறந்தே போயிட்டேனே. இல்ல அத்தை, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இன்ஃபேக்ட் ஐ வில் பி ஃபைன். இவர் ஏசி ஆன் பண்றது பத்தி தானே பேசுறாரு. ஆனா அத்தை கெஸ்ட பத்தி பேசுறாங்க. ஆனா இப்படி ஒரு வாய்ப்பை நான் மிஸ் பண்ணவே கூடாது. பாத்தீங்களா, இவரே சொல்லிட்டாரு இவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா. ஆமா, அதுல ப்ராப்ளம் என்ன இருக்கு? ஏதோ உள்ள போய் ஆமா அக்கா, நீங்க போய் தேவையான ஏற்பாடெல்லாம் செய்ய ஆரம்பிங்க. இங்க பாருங்க, இன்னொரு தடவை நீங்க நல்லா யோசிச்சே சொல்லுங்க. ஆனா ஆன்ட்டி, இதுல யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்லையே. எப்படியாவது ஆன் பண்ணி இதெல்லாம் யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்ல. ப்ரோக்ராம் ஆன்ல தான் இருக்கு. ஆன். ஆ, எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் உள்ள போறேன். அத்தா, ஐம் ஃபைன். ஆ. இப்ப கொசு வெளியில போயிடும். பிரச்சனை இல்லையா பிரச்சனை இல்லையான்னு ஏன் ஆன்ட்டியும் அத்தையும் அத்தனை தடவை கேட்டாங்க? இந்த வீட்டு சிரமத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி நடந்துக்கிறாரு மாப்பிள்ளை. ஆமாமா. இங்க பாருங்கக்கா, அவர் சொன்னதை கேட்டீங்கல்ல, இதனால எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அவர் சொல்லிட்டாரு. அப்படின்னா பிரச்சனை ஒண்ணு இல்ல. விருந்தாளிங்களை நேரா எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துரு என்ன? ஆஹா, சரிங்க. மாப்பிள்ளையே சொல்லிட்டாரு, இதுக்கு மேல என்ன இருக்கு? எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. எனக்கு உதவி பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. என்னோட பிரச்சனையை ஒரு நிமிஷத்துலயே நீங்க தீர்த்து வச்சிட்டீங்க. பிரச்சனை அதுன்னு பெரிய வார்த்தை சொல்லாதீங்க. இதுவும் உங்களோட வீடு தானே. உண்மையே சொல்ற ஸ்ருதி, உனக்கு ரொம்ப பெரிய மனசு. சரி, நான் கிளம்புறேன். ஒருவேளை வேலை ஏதாவது இருந்தா கூட எங்க கிட்ட சொல்லு, மறந்துடாத. கண்டிப்பா சொல்றேன். வரேம்மா. அனுப்பி வச்சுட்டு வரேன். நீங்க சரின்னு சொன்ன ஒரு வார்த்தை உங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனையை கொண்டு வர போகுது. என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு பாத்துக்கிட்டே இருங்க. பூதமா? பூதம் வந்திருக்கா? ஹலோ, ஹாய். அப்ப மன நமக்கு பை பை. பூதம் பூதம் பூதம். ஐயோ, பப்ளி நீதானா? ஏன் என்ன இப்படி தேவையில்லாம பயமுறுத்துற? ஏதோ நேரடியா எனக்கும் அந்த எமனுக்கும் அப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சுன்னு நினைச்சே தெரியுமா? ஐயோ, என்ன சித்தி நீங்க? சரி பப்ளி, முதல்ல எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. இந்த போட்டோஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இது எல்லாத்துலயும் அந்த கிழிஞ்ச புடவை, அதான் பிரியா. நான் என்ன கேட்க வரேன்னா, உன்னோட அண்ணி அவங்க எங்க காணாம போனாங்க? எனக்கும் தெரியல சித்தி. ஆல்பம்ல நான் போட்டோலாம் வைக்கும்போது அவங்கள காணோம். ஆனா நான் போட்டோ கிளிக் பண்ணும்போது அவங்க அங்க இருந்தாங்க. அப்படியா? அப்படின்னா நான் நினைச்சதெல்லாம் உண்மைதானா? போட்டோஸ்ல இருந்து கிழிஞ்ச புடவையோட அக்கா காணாம போயிட்டா. நிச்சயமா அவ பூதமா தான் இருக்கணும். மனோரமா, இது விஷயமா நீ இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும். அப்ப பப்ளி குட்டி, ரொம்ப லேட் ஆயிடுச்சு இல்லையா? நீ படுத்து தூங்கு. குட் நைட். அப்புறம் ராத்திரி நேரத்துல உனக்கு பயமா இருந்ததுன்னு வெச்சுக்கோ. மாமி இஸ் தேர். ஓகே. ஹலோ, ஹாய், பை பை. குட் நைட். அஸ்வின் தம்பி, தீனகருணாகரனே நடராஜா. என்ன ஆச்சு ஸ்ருதி? ஏன் காலங்காத்தால இந்த மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்க? இந்தாங்க தம்பி, டீ குடிங்க. குட் மார்னிங் அத்தை. தம்பி, ராத்திரி நல்லா தூங்குனீங்க இல்லையா? இல்ல ஏசி நல்லா நைட் நல்லா தூங்குனேன், ஆ. நல்லா கூலா இருந்தது. ஆ, என்ன ஸ்ருதி, ஏன் இப்படியே உட்கார்ந்திருக்க? இந்தா. என்னாச்சு உனக்கு? மழையில நனைஞ்ச பூனை மாதிரி போத்திக்கிட்டு உட்கார்ந்திருக்க? ஏசியா? இல்ல அஸ்வின் தம்பி வீட்லயும் ஏசி இருக்குல்ல? இருக்கு அத்தை. ஆனா அங்க ஏசியும் ரொம்ப பெருசு, வீடும் ரொம்ப பெருசு. ஆனா எங்க ஏசி இந்த வீட்டை விட ரொம்ப பெருசு.
அத்தை இன்னொரு போர்வை கொடுக்கலாம்ல, முகத்தையும் மூடி இருப்பா. ஐயோ நீங்க நல்லா ஜோக் அடிக்கிறீங்க தம்பி. பார்த்தா அப்படி ஒண்ணும் தெரியலையே. எப்பவும் நீங்க 2 பேரும் நல்லா இருக்கணும். டீய குடிச்சிருங்க, ஆறி போயிடும். குடிச்சிருங்க. அண்ணி, நந்தினி வீட்ல இருந்து எல்லாரும் வந்திருக்காங்க. இதோ வரேன். உன்னோட முகம் செவந்திருக்க. குளிர் அதிகமா இருந்தா அப்படிதான். ஹலோ, யா அமர். நான் சேல்ஸ் ரிவ்யூல பார்த்துட்டேன். மத்த விஷயங்கள் எல்லாம் அடடா, இல்ல அத இங்க கொண்டு வந்து போடுங்க. ஐம் சாரி. நான் என்ன சொல்ல வரேன்னா, அட என்னப்பா நீ அங்க வேண்டாம்னு சொல்றல, இங்க கொண்டு வந்து போடு. என்னப்பா நான் ஒன்னு சொல்றேன், நீ ஒன்னு செய்யற. கரிமா, ஆமா மாமா, இதெல்லாம் எங்க வைக்கணும்? வாட்? அக்கா, மாமா எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாரு. அவர் எதுக்கு கேக்குற? இது எல்லாம் கொண்டு போய் வெளியில வை. மாமா பேசுறது புரியவே புரியாது. நீ போடா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஐம் சாரி. அது வந்து இங்க பாரு, நான் அந்த சேல்ஸ் ரிவ்யூலாம் பார்த்துட்டேன். ஆனா இல்ல, அந்த சேல்ஸ் ரிவ்யூ தான். Yeah, the only program I can figure out it. இங்க என்னதான் நடக்குதுன்னே புரியல. Amara, I'll call you back. அடடா கடவுளே கிருஷ்ணா. அடடா, இத கொண்டு வந்து இங்க வச்சது யாரு? அம்மா சொல்லுங்கம்மா. இதையெல்லாம் கதவு கிட்ட யாராவது கொண்டு வந்து வைப்பாங்களா? முதல்ல சரிம்மா. இங்க இருந்து எடுத்துட்டு போ. சீக்கிரம் சரிம்மா. சீக்கிரம் எடுப்பா. இதை எங்க வச்சிருங்க. 1 2 3 4 5. நந்தினி, நீ எழுதிக்கோ, நான் கணக்கு சொல்றேன். பாத்து கண்ணு தெரியல உனக்கு? ஆள் வராங்களே. ஐயா கொஞ்சம் பாத்து வாங்க ஐயா. வாங்க வாங்க. கொஞ்சம் வழிய விடுங்க. உங்களை யாருக்கு பரோட்டா வேணும்? ஷு, எல்லாரும் உள்ள வாங்க, உள்ள வாங்க. வாவ். என்ன நடக்குதுங்க? ஸ்ருதி, ஸ்ருதி. ஏ ஸ்ருதி, ஒரு இடத்துல நிக்க மாட்டியா? ஏன் இப்படி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்க? வழிய விடுங்க. ஏன் நந்தினி, அவங்க எல்லாம் வந்துட்டாங்கன்னு போய் பாரு. சீக்கிரம் போ. போ போ, பேசிக்கிட்டு இருக்காத. ஆண்டி,
ஸ்ருதி ஸ்ருதி என்னங்க என்ன நடக்குதுங்க? பிரீத்திக்கு கல்யாணம் நடக்க போகுது. பிரீத்தினா யாரு? அவ கல்யாண ஏற்பாடு தான் நடக்குதுங்க. கெஸ்ட் எல்லாம் நம்ம வீட்ல தான் தங்க போறாங்க. வாட்? முழுசாத சொல்லுங்களேன். வாட் த? இந்த சவுண்ட நிப்பாட்டுங்க. பசங்களா ஸ்பீக்கர் ஏன் ஆஃப் ஆச்சுன்னு போய் பார்த்துட்டு வாங்க போங்க. பாத்திரம் காலியா இருந்தா அதுல சத்தம் வரதா செய்யும். இப்ப எதுக்கு என்ன மறைச்சு பாக்குறீங்க? நான் பாத்திரத்தை பத்தி தான் சொன்னேன்.